எனக்கு வந்து நம்மளே சர்க்காஸ்டிக்காக இப்போ ஃபஸ்ட்டு பார்ட் ரிலீஸ் ஆனப்போ சொல்லியிருந்தோம். இது வந்து கண்டா வர சொல்லுங்க டெலிட்டட் சீன் மாதிரி இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லியிருந்தோம். பட் வந்து நம்மளுடைய முகத்தில் கரியை பூசும் விதமாக ஒரு என்டையராக வேற புதுசாக ஒரு ஃப்ரேமிங் புதுசாக வந்து நம்ம சொல்லி தான் சொன்னார்னு அது வேற திட்டுவாங்க. நீ ஒரு ஆளா அப்படி சொல்லலை. புதுசாக இருந்துச்சு, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அந்த இது. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி துருவ் விக்ரம் வந்து ஆரம்பத்துலேருந்தே அவரை நிறைய கிண்டல் பண்ணி இவர் என்ன பண்ணார், என்ன செஞ்சார் அப்படின்லாம் கேட்டே இருந்தாங்க. சில டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணும்போது அந்த ஹீரோவுக்கு வந்து அது வந்து பயங்கர பெனிஃபிட்டாக போய் முடியும். உதாரணத்துக்கு நம்ம விக்ரம் சாரே கூட சொல்லலாம். விக்ரம் சார் வந்து பாலா கூட ஒர்க் பண்ணும்போது, நிறைய டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது, அது வந்து அவருக்கு பல மடங்கு ஒரு பெனிஃபிட்டாக போய் முடிஞ்சுச்சு. தமிழ் சினிமாவுக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஹீரோவாக அவர் வந்தாருன்றதுக்கு நிறைய டைரக்டர்ஸும் காரணம். சூர்யா சார் சொல்லலாம். நிறைய பேர் சொல்லிட்டே போகலாம் இப்படி. அந்த வகையில் வந்து துருவ் விக்ரமுக்கு வந்து மாரி செல்வராஜ் அப்படின்ற இயக்குனர் வந்து இது வரைக்கும் அவர் கையில் எடுத்த எந்த ப்ராஜெக்ட்டும் சாதாரணமாக போனதும் இல்லை. அண்ட் அவருடைய ஹீரோஸை வந்து வேற லெவலில் எலிவேட் பண்ணி காமிச்சிட்டார்.